ஹலோ ஆல். நம்ம என்ன உணவை சமைச்சாலும் சாதாரணமா ஒரு பருப்பு வேக வச்சா கூட அதை தாளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடுறோம். காய்கறி குழம்பு எல்லாத்தையுமே நம்ம தாளிக்காம சமைக்கிறதே கிடையாது. எதுக்காக நம்ம உணவை தாளிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா நம்மளோட ஒரு பழக்கம் இல்ல தாளிக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த தாளிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபுட் கெமிஸ்ட்ரியே இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம சமைக்கும் போது கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், ஸ்பைசஸ்லாம் டைரக்டா தண்ணியில போடாம ஏன் எண்ணெயில போட்டு தாளிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஸ்பைசஸ்ல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் ஃபேட் சாலிபிள், தண்ணியில கரையாது, எண்ணெயில மட்டும்தான் கரையும். அதே மாதிரி நம்ம காய்கறிகள்ல இருக்கிற ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணணும்னா அவசியமா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தாளிச்சுதான் நம்ம சமைக்கணும். எண்ணெயில இந்த கடுகு, ஜீரகம், மிளகு இது எல்லாமே நம்ம போடும்போது அது வெடிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த ஸ்பைசஸ்லாம் என்னதான் காஞ்சிருந்தாலும் அதுல ரொம்ப கொஞ்சமா மாய்ஸ்சர் இருக்கும். அந்த மாய்ஸ்சரை வெளியே வரவழைக்கணும். அதனால சூடான எண்ணெயில போடும்போது கடுகு, மிளகெல்லாம் வெடிச்சு அந்த உள்ள இருக்கிற மாய்ஸ்சர் ஆவியா வெளியில வருது. அப்பதான் அந்த ஸ்பைசஸ்ல இருக்கிற அரோமேட்டிக் ஆயில் எல்லாமும் ரிலீஸ் ஆகும். இந்த மசாலா பொருட்கள்ல இருக்கிற வாசனை திரவியங்கள் எல்லாமும் அப்பதான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி எண்ணெயில கலந்து நம்ம உணவையும் நல்ல மணமா மாத்துது. சோ தாளிக்கிறது டேஸ்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஃபேட் சாலிபிள் காம்பவுண்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான். ரெண்டாவது, சில ஸ்பைசஸ் நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கு, வயிறு, குடல் எல்லாமே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். ரொம்ப அதிகமான காரம் இருக்கிற ஸ்பைசஸ்லாம் இரிட்டேட் பண்ணும். அந்த எண்ணெயில போட்டு தாளிக்கும் போது அந்த காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம ஹெல்த்தையும் பாதிக்காது. தாளிக்கும் போது நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது சாப்பாடோட டேஸ்ட ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். இப்ப கடுகு வெடிக்கலைனாலும் சரி, இல்ல அதிகமா கருகிருச்சுனாலும் சரி, அந்த உணவை நம்மளால சாப்பிட முடியாது. அதே போல எந்த ஸ்பைசஸ முதல்ல போடணும், எதை கடைசியா போடணும் அப்படிங்கிறதுக்கும் சில விதிகள் இருக்கு. தாளிக்கும் போது எண்ணெய் சூடானோன்னு முதல்ல கடுகு, ஜீரகம், வெந்தயம் இந்த மாதிரி மசாலா பொருட்களை முதல்ல போடணும். காரணம் என்னன்னா, இந்த மசாலா பொருட்களோட தோல் ரொம்ப தடிமனா இருக்கும். அதனால அது உள்ளார இருக்கிற மாய்ஸ்சர் வெளியில ஆவியா மாறுறதுக்கு அதிகமான ஹீட் தேவைப்படும். அதனால இந்த ஸ்பைசஸ்ல தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போடணும். இதுல எல்லாம் மாய்ஸ்சர் அதிகமா இருக்கிறதுனால முதல்லயே போட்டோம்னா சீக்கிரமா செவந்து அப்புறம் கருப்பாயிடும். அதனால இத ரெண்டாவதா தான் நம்ம போடணும். கடைசியா தான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பொடி வகைகள் இதெல்லாம் போடணும். ஏன்னா இதோட டெக்ஸ்டர்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் கருப்பாகி கசப்பான டேஸ்ட கொடுத்துரும். அதனால இந்த பொடி வகைகளை கடைசியா சேர்த்தாதான் நம்மளோட உணவு மணமாவும் சுவையாவும் இருக்கும். இனிமே தாளிக்கும் போது இந்த ஆர்டரை மறக்காதீங்க. உங்க சமையல் இன்னும் பிரமாதமா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.